இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய மகன் நாமல் ராஜபக்சவும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய் வெளியில வந்திருக்குது. இந்த விடயத்தை அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து வெளியில விட்டிருக்கிறார். அதே போல அண்மையில முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயண மோசடி சார்ந்து கைது செய்யப்பட்டவர். இப்ப இதற்கான அடுத்த கட்ட விசாரணைகள் பிரித்தானியாவில் இருந்து ஆரம்பமாகி இருக்குது. அதே நேரம் இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கிறார், எவ்வளவு பணங்கள் செலவிடப்பட்டிருக்குது என்று சொல்லி இன்றைக்கு முழுமையான பட்டியல் வெளியாக இருக்குது. அது மட்டுமல்லாம ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் ஒரு சாட்சி மறுக்கப்பட்டிருக்குது. போலீஸ் தரப்பால ஒரு அவசர அறிவித்தல் வெளியாக இருக்குது. வைத்தியர்களுக்கு ஒரு புதிய தடை உத்தரவு கொண்டு வரப்பட்டிருக்குது. ஆக இவையெல்லாம் இன்னொன்றை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அண்மையில் ஒரு பிரித்தானியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வேண்டும். அதன் போது 16.6 மில்லியன் ரூபாய்களை இவர் மோசடி செய்திருக்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டு இலங்கையினுடைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டவர். இப்ப இதனுடைய அடுத்த கட்ட விசாரணைகள் பிரித்தானியாவில் இருந்து ஆரம்பமாக இருக்குது. அதாவது 5 பேர் கொண்ட ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டு நாளைய தினம் இப்ப பிரித்தானியாவில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் பிரித்தானியாவுக்கான உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேன ஒரு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட போகுது. அதே நேரம் இந்த ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவில் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்தாரோ அதனுடைய சகல தரவுகளும் திரட்டப்பட போகுது. இதற்கான ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடைய வெளிநாட்டு பயணங்களும் அதற்கான செலவு பட்டியல்களும் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வைத்து வெளியிடப்பட்டிருக்குது. அப்படி என்றால் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதற்காக 1.2 மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்குது. அதே போல 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சீனாவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதற்காக 0.8 மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்குது. அதே போல 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதில் 0.5 மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்குது. அதே போல 2025ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி வியட்நாமுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதற்காக 1.9 மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கிறது. அதே போல 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஜெர்மனிக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதற்காக 4 மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கிறது. அதே போல 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி மாலைத்தீவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதற்காக 0.7 மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கும் அங்க இருந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அதை முடிச்சு கொண்டு அப்படியே ஜப்பானுக்கும் போயிருக்கிறார். ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இதற்கான மொத்த செலவாக 5.5 மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிகச் சிறப்பான விடயம் என்னென்று சொன்னா, மொத்தமாக 8 சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இதற்காக வெறும் 14 மில்லியன் ரூபாய்கள் தான் செலவிடப்பட்டிருக்குது. ஆனா இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய இப்ப குற்றம் சாட்டப்பட்ட இந்த ரணில் விக்ரமசிங்கவுடைய பயணப்பட்டியல் எடுத்து பார்த்தா 2022ஆம் ஆண்டு 4 சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். இதற்காக 129.3 மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கிறது. அதே போல 2023ஆம் ஆண்டு 16 சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். இதற்காக 577.9 மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கிறது. அதே போல 2024ஆம் ஆண்டினுடைய முதல் 8 மாத கால பகுதிக்குள்ள 5 சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். இதற்காக மொத்தமாக 300 மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கிறது. அதாவது மொத்தமாக 25 சுற்றுப்பயணங்கள், அதற்காக 1007.9 மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். இதற்குள்ள ஒரு மோசடி நடைபெறதாக சொல்லப்பட்டுதான் இப்ப ஒரு தீர்க்கமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இன்றைக்கு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய மகன் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய் வெளியில வந்திருக்குது. அதுவும் இலங்கை நாடாளுமன்றத்தில் வைத்து வெளியிடப்பட்டிருக்குது. எப்படி என்றா, இப்ப இந்த ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு புதிய சட்டத்தின் பிரகாரம் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாருமே தங்களுடைய உத்தியோகபூர்வ இல்லங்களில் இருந்து வெளியேறியிருந்தவர்கள். அப்படி இந்த மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்திலிருந்து வெளியேறும் போது எனக்கு கொழும்புல வேறு எங்கேயுமே வீடுகள் கிடையாது என்று சொல்லி மக்கள் மத்தியில ஒரு பரிதாபலையை ஏற்படுத்தியிருந்தவர். ஆனா இப்ப இது பொய் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் 2 வீட்டு தொகுதிகள் இருக்கிறதாக நாடாளுமன்றத்தில் வைத்து அமைச்சர் வசந்த சமரசிங்க வெளியிட்டிருக்கிறார். அது எப்படி எங்கே அது அமைந்திருக்குதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இதற்கு முன்னுக்கு தென்னிலங்கையில் இருந்து வெளியாகக்கூடிய ஒரு
பிரபலமான ஊடகம் இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவருடைய மனைவி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவனுடைய பெயர்ல 400 மில்லியன் மதிப்பிருக்கிற ஒரு விசாலமான வீட்டு தொகுதி இருக்குது, அதுவும் கொழும்புல அமைந்திருக்குது என்று சொல்லி ஒரு அப்பட்டமான உண்மையை பலத்த ஆதாரங்களோட வெளியிட்டிருந்தது. எப்படி என்றா 2001ஆம் ஆண்டு இந்த மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்தில் இவருக்கு கொழும்புல வீடு இல்லை என்று சொல்லி போட்டு அப்ப பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவால தொழிலதிபர் பிரபாத் ரவீந்திர நாணயக்காரவனுடைய வீட்டு தொகுதியை இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு தற்காலிகமாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா 2-3 வருடங்களிலேயே இந்த வீட்டு தொகுதி மீள கேட்கப்பட்டிருக்குது. இதற்கு மஹிந்த தரப்பால் இது எனக்கு ராசியான ஒரு வீட்டு தொகுதி, நான் தரமாட்டேன் என்று சொல்லி மறக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்க 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு அவருடைய உச்சக்கட்ட அரசியல் செல்வாக்குகளை பயன்படுத்தி கொண்டு அந்த வீட்டு தொகுதியை இவருடைய மனைவி, அதாவது இந்த ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவனுடைய ஆரம்ப கட்ட பேர், அதாவது அவருடைய பிறப்பு சான்றிதழில் இருக்கக்கூடிய பேர் என்று சொல்லப்படுகிற மேரி லூட்ஸ் விக்ரமசிங்க என்ற பெயருக்கு இந்த மஹிந்த ராஜபக்ச சட்டபூர்வமாக எழுதியிருக்கிறார். இதை உறுதிப்படுத்துற மாதிரி இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்சவால 2011ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் CSN என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நிறுவனம் பதிவு செய்த முகவரியும் இந்த வீட்டினுடைய முகவரியும் ஒன்று, இரண்டுமே ஒன்று தான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் அந்த வீட்டு தொகுதியை இவர்கள் பதிவு செய்திருந்தாலும் கூட இன்னமும் அதற்கான பணத்தொகை வழங்கப்படவில்லை என்று சொல்லி இன்னும் ஒரு குற்றச்சாட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்படி ஒரு பரந்த முறைப்பாடு இருக்கேதான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து அமைச்சர் வசந்த சமரசிங்க என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வித்யாபுர திட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டு தொகுதிகளில் B209005 என்று சொல்லப்படுகிற வீடு சொந்தமாக இருக்கிறதாகவும் அதுல முன்னாள் மேயர் அனுர பிரியசாந்த வசித்துக் கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல இந்த நாமல் ராஜபக்சவுக்கு அதே வித்யாபுர திட்டத்தில் B10711 என்று சொல்லப்படுகிற ஒரு வீடு சொந்தமாக இருக்கிறதாகவும் அதுல ரேணுகா பெராரோ என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் வசித்துக் கொண்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்குது. இப்படி இந்த சகல உண்மைகளும் வெளிவந்து இப்ப அதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதுல இருந்து இதே போல மறைக்கப்பட்ட பல விடயங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இப்ப மிகுந்த பரபரப்பாக போய் கொண்டிருக்கிற இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் ஒரு முக்கியமான சாட்சி மறுக்கப்பட்டிருக்குது. அதாவது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வாலேயே அந்த சாட்சி மறுக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பிறகு புத்தளம் வனாத்தவில்லு பகுதியில் இருந்து ஒரு தொகுதி வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு பிறகு நடைபெற்ற விசாரணைகள்ல கபூர் மாமா என்று சொல்லப்படுகிற ஆதம் லெபே ஷெரீப் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் கைது செய்யப்பட்டவர். இவரை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தும் போது இவர் வழங்கி இருக்கக்கூடிய சாட்சியங்கள், அதாவது இவரை விசாரணைக்கு உட்படுத்தும் போது இவர் வழங்கின வாக்குமூலங்களையும் அந்த தகவல்களையும் ஏற்றுக்கொள்றதுக்கு இலங்கையினுடைய புத்தள நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்குது. ஏனென்று சொன்னா, இந்த தகவல்கள் எல்லாமே விசாரணை தரப்பால பலவந்தமாக பெறப்பட்டிருக்கலாம், இல்லையென்றா இதற்குள்ள பல சிக்கல்கள் இருக்கிறத காரணம் காட்டி இப்ப இந்த கபூர் மாமாவினுடைய சாட்சியங்கள் மறுக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பிலையும் ஒரு விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்கேதான் 2-3 நாட்களுக்கு முன்னுக்கு இந்த அருகம்புடாவுக்கு சுற்றுலாக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிட்ட இலங்கையை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இள வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் அந்த பயணிட்டு தவறாக நடந்து கொண்டிருக்கிறார். இது அவருடைய கேமராவில் பதிவாகி காணொலியாக சகல சமூக வலைதளங்களிலும் பதிவிடப்பட்டது. இதற்கு பிறகு பலத்த கண்டனங்கள் எழும்ப தொடங்கி இருந்தது. இதன் பிரகாரம் இப்ப அந்த இளைஞரை கைது செய்யறதுக்காக அவரை பற்றின தகவல்கள் தெரிஞ்சவர்கள், அவர்கள் யார், எங்க இருக்கிறார் என்று சொல்லி அவரை பற்றின தகவல் தெரிஞ்சவர்கள் உடனடியாகவே பொத்துவில் போலீஸ் நிலையத்தில் தொடர்பு கொள்ளுமாறு அவர்களுடைய தொடர்பு இலக்கம் 06322480222 என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய தொடர்பு இலக்கம் தரப்பட்டிருக்குது. தயவு செய்து இந்த நபரை பற்றி யாருக்காவது ஏதாவது தகவல்கள் தெரியுமாக இருந்தா உடனடியாகவே இந்த தொடர்பு இலக்கத்துக்கு தெரிவித்துக் கொள்ளுங்க. மிக மிக அவசியமாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். அதே போலதான் இலங்கையினுடைய மருத்துவ தரப்புக்கு, அதாவது வைத்தியர்களுக்கு என்று சொல்லி ஒரு சிறப்பு அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருக்கு. எப்படி என்றா, இவ்வளவு காலமே இவர்கள் நோயாளர்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய அந்த மருந்து பட்டிச்சீட்டுல எந்த விதமான விளக்கங்களையுமே நோயாளர்களால் பார்க்க முடியாது. அவர்கள் என்ன மருந்து எழுதி இருக்கிறார்கள், அது எதை குறிக்குது என்ற விவரங்கள் எல்லாமே அந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி அப்படியான கிறுக்கல் எழுத்து பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆனா இனிமேல் அப்படி பயன்படுத்த முடியாது. இதால மருத்துவர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்று சொல்லி அந்த மருந்து கொடுக்கிறவர்களுக்கு தெரியாது, நோயாளர்களுக்கும் தாங்கள் எப்படியான மருந்துகளை அருந்த போகிறோம் என்று தெரியாது. இதால் பலத்த பாதிப்புகள் ஏற்பட போகிறதாக குற்றம் சாட்டப்பட்டு இது தொடர்பில் தங்களுக்கு கணக்க முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறதால இனிமேல் அப்படியான எந்த கிறுக்கல் எழுத்துக்களையும் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி ஒரு உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. உண்மையிலே வரவேற்க வேண்டிய மிகச்சிறந்த விடயமாக இந்த தகவல்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் இடம்பெறுகிற இந்த புதிய மாற்றங்கள், அதாவது அது அரசியல் மாற்றமாக இருக்கட்டும் இல்ல சமூக மாற்றமாக இருக்கட்டும், இது இரண்டுமே இலங்கையினுடைய எதிர்காலத்துக்கு எப்படியான
எப்படியான பங்களிப்பை செய்ய போகுது, இந்த நேரத்தில் மக்கள் மத்தியிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகளை இவர்கள் ஆரம்பிக்கணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.